நான் ரஜினி ஃபேனாக இருந்தாலுமே வந்து கமல் படத்தை வந்து ரொம்ப விரும்பி பார்ப்பேன். ஏன்னா எல்லா படத்தையும் பார்ப்பேன், பட் ஹார்ட் கோர் ரஜினி ஃபேன் நான். ஸோ ரஜினி சார் வந்து அந்த இதில் வந்து கொஞ்சம் வந்து அவரோட கரண்ட் ட்ரெண்டுக்கு ஸ்டைலு. அவரோட ஸ்டைலு என்னவோ அவருக்கு என்ன முடியுமோ அதை பண்ணிட்டு போயிடுறாரு. அது ஒரு மெயின் ரீசன். பட் இப்போ வந்த வேட்டையன் வந்து ரஜினி சாருக்கு தேவையில்லாத படம்னு நான் நினைக்கிறேன். நல்லா நல்லா சூப்பரா ஓடின இல்லை இல்லை படம் இல்லை சார். இல்லை வேட்டையன் நல்லா ஓடலையே படம். வேட்டையன் வந்து நாட் ஆஸ் சக்ஸஸ்ஃபுல் ஆஸ் ஜெயிலர். ஓகேவா? ஸோ அதுக்கு காரணம் வந்து ஸ்கிரிப்ட் வந்து அது ரஜினி சாருக்கு தேவையில்லாத ஸ்கிரிப்ட் அது ஆக்சுவலி. டு பி ஃப்ராங்க் ஆஸ் இட்ஸ் மை பர்சனல் ஒப்பீனியன். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சார் வந்து ரொம்ப கமர்ஷியல். அவரோட ஸ்டைலில் அவர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாரு. ஜாலியா அப்படியே ஜாலியாக பண்ணிட்டு. இல்ல, 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 போனோமா இல்ல, இல்ல. எதுவும். இப்போ வந்து சொல்கிறாங்க ரஜினிக்கு எதுக்கு இது தேவையில்லாத இந்த ஏஜில் வந்து இப்படி பண்ணணுமா அப்படிங்கிறாரு. பட் ஹீ இஸ் மென்ட் ஃபார் தட். அப்போ வந்து நம்ம வந்து அதை நம்ம குறை சொல்லாமல் வந்து அவரோட ஸ்டைல்லையே பார்த்துட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே ஃபேன் பேஸை வந்து அப்படியே நம்ம கொண்டாடிட்டு போகிறது தான் கரெக்ட். கமல் சாருக்குன்னு உண்டான அந்த ஒரு ஃபேன் பேஸை வந்துட்டு அதுக்கு அவரோட ஸ்டைல் என்னவோ அதை நம்ம பார்த்து அதை கொண்டாடிட்டு போகிறது தான் பெட்டர். இங்கே வந்து